இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பங்கின் பாதுகாவலின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் இன்று சிறப்பாக ஆண்டவருடைய திரு உணவு இந்த பங்கில் உள்ள 17 குழந்தைகள் முதல் முறையாக பெறுவதற்கான வாய்ப்பு பெறுகின்ற திருப்பலி இப்பொழுது இடம்பெறுகின்றது. நாம் திருப்பலியில் கேட்ட வாசகங்களை தொடர்புபடுத்தி சிந்திக்கின்ற பொழுது எந்த அளவு இன்றைய லட்சியத்திற்கு அது பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது என்று கண்டுகொள்ளவும், ஆண்டவர் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்து அவரோடு நாம் என்றும் ஒன்றித்திருக்கின்ற பொழுது அவர் தம்மை பகிர்ந்து கொண்டது போல நாமும் பிறருடைய வாழ்வில் நம்முடைய துணை இருப்பு உடனிருப்பினால் வாழ்வில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பெற்றுத் தருகின்றவர்களாக வாழ முடியும் என்பதையெல்லாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. தொடக்க நூலிலிருந்தே முதலிலே மெல்கிசேதேக்கை காணிக்கை அளிக்க வந்த பொழுது எவ்வாறு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றும் அவரது தனது உடைமைகளில் 10 பங்கை காணிக்கையாக அளித்தார் என்றும் முதல் வாசகத்திலே கேட்டோம். அதே போன்று கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் பங்கெடுக்கின்றவர்கள் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை உணர்த்துவதோடு, தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது எப்பொழுதுமே பிறர் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களாக நாம் வாழ முடியும் என்பதை குறிப்பாக சுட்டி காண்பித்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். நற்செய்தியிலே ஆண்டவர் தாமே யோவான் எழுதிய இந்த நற்செய்தியின் வழியாக திரும்ப திரும்ப சுருக்கமாக வாசகமாக இருந்தாலும் 4 முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தைகள்: என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லா வாழ்வு பெறுகின்றான். முடிவில்லா வாழ்வு பெறுவதை இறைவன் நமக்கு கருணையாக தந்தருளினார் என்பதை உணர்ந்தவர்களாக மாற இன்று சிறப்பாக நாம் தூண்டப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, விண்ணக வாழ்வு உலகில் நாம் தொடங்கி செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற வலிமை, சக்தி அவருடைய உடனிருத்தல். அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் கண்டுகொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது அவருடைய உடனிருப்பு பிறரில் இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுகின்றவர்களாக மாறுவோம். அது நம்மை எவ்வாறு இந்த உலகிலே இறைவனின் மக்கள் என்ற உணர்வோடு ஒருங்கிணைந்து ஒன்றித்து வாழ்கின்ற மனப்போக்கம் படைத்தவர்களாக நம்மை மாற்றும் என்பதை குறிப்பாக நாம் உணர வேண்டுமென்றால், அன்புக்குரியவர்களை, இன்று குறிப்பாக நினைப்பூட்ட விரும்புகின்ற அடிப்படையான கருத்து கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருப்பதை நாம் எந்த அளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம், எந்த அளவு கிறிஸ்து தன் உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியின் பொழுது நற்கருணையின் வழியாக நமக்கு வழங்குகின்றார் என்பதை நம்புகின்ற நம்முடைய வாழ்க்கை செயல்முறையிலே எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை ஆழ்ந்து சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது கூட உடனிருந்த சிலர் மனிதனுடைய உடலையும் இரத்தத்தையும் எவ்வாறு உண்பது என்று மனதிலே கேள்வி எழுப்பிய பொழுது ஆண்டவர் திரும்பவும் சொன்னார்: இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம், இது அடையாளம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்ற வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களை, ஒரே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைப்பூட்டி, அது போலந்து நாட்டிலே போஷான் என்ற பட்டணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. 1399ஆம் ஆண்டு மறை எதிர்ப்பு ஒரு சிலராலே தூண்டப்பட்டு கோவிலில் பணி செய்த ஒருவருடைய உதவியோடு அங்கிருந்த நற்கருணை பேழையிலிருந்து 3 அப்பங்களை திருடி எடுத்து சென்று விட்டார்கள்.
அவர்களுக்கு நிரம்ப பணம் கொடுத்து அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். அதை கொண்டு போய் ஒரு நாள் தாங்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்த பொழுது மேசையின் மேலே அந்த அப்பத்தை போட்டு அதை இரும்பு கம்பியால் குத்தி அவசங்கைப்படுத்துவதற்காக முற்பட்டார்கள். அங்கே உணவருந்துவதற்காக இருந்த பார்வையற்ற ஒரு மனிதர் மீது இந்த அப்பத்தை அவர்கள் குத்திய பொழுது வெளிவந்த இரத்தம் அவருடைய கண்ணீரில் பட உடனே பார்வை பெற்றவராக மாறினார். கண்டு நடுங்கிய இவர்கள் அப்பத்தில் வல்லமையையும் ஆண்டவருடைய திருரத்தம் தொடப்படுகின்ற இடத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் கண்டவர்களாக மனம் கலங்கியவர்கள் அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த போஷான் நகர் இருக்கின்ற பக்கத்திலே ஓடுகின்ற பெரிய நதி வார்ஷா நதியிலே பக்கத்தில் சேராக கிடந்த இடத்திலே கொண்டு போட்டு விட்டார்கள். அங்கிருந்து தப்பி விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த அப்பம் மூன்றுமே அந்த சேற்றில் வீசப்பட்ட பொழுது எழுந்து பறக்க ஆரம்பித்தது. அந்த பகுதியிலே வந்த ஒரு சிறுவன் இந்த அப்பங்கள் பறந்து கொண்டிருப்பதை கண்டு பங்கு தந்தையிடமும் உடனடியாக 1000 இடத்திலும் சொல்லப்பட்டு அங்கே உடனே வந்தார்கள். வழக்கமாக நோயாளிகளுக்கு நற்கருணை கொண்டு போகின்ற அந்த ஒரு சின்ன பாத்திரம் பிக்ஸ் என்று சொல்வார்கள். அதை 1000 கையில் ஏந்தி ஆண்டவரத்தில் இருந்து மன்றாடினார். பறந்து கொண்டிருக்கின்ற இந்த அப்பம் இந்த பாத்திரத்துக்குள் வர வேண்டும் என்று உடனடியாகவே அது நடந்தது. ஆகவே கூடுமி இருந்த மக்களும் நிரம்ப பெயரும் சேர்ந்து உடனடியாகவே பக்கத்தில் இருந்த புரிய மரிய முதலே நாள் ஆலயத்திற்கு கொண்டு சென்று அங்கே அந்த நற்கருணையை வைத்தார்கள். அன்புக்குரியவர்களை, இந்த நிகழ்ச்சியை நினைப்பூட்டுகின்ற பொழுது ஆண்டவருடைய அற்புதமான நிகழ்வு வெளிப்படுவதனால் மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம், இதை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். இந்த வார்த்தையை எவ்வாறு நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை செயல்பட வைக்கின்றது என்பதை எண்ணுகின்ற பொழுது அங்கே இன்றும் அன்புக்குரியவர்களை அந்த இரத்தம் சொட்டிய மேசை, இந்த பாத்திரமெல்லாம் மிகவும் கவனமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில ஆண்டுகளிலே அங்கு வந்த லதிஸ்லாஸ் என்ற பேரரசர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றவராக மட்டுமல்ல, பெரிய ஒரு ஆலயத்தை அங்கே கட்டி அதை நற்கருணை ஆலயமாக இன்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதே ஆண்டவர் இன்று இந்த திருப்பலியின் பொழுது தனது இறைத்தன்மையோடு மனிதத்தன்மையோடு நம்மில் எழுந்து வரவிருக்கின்றார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே நமக்கு தருகின்ற இறை உறவு, பிறரோடு உள்ள உறவிலே, பிறரோடு நாம் நடந்து கொள்கின்ற முறையில் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை ஆழ்ந்து சிந்திப்பதற்காக, குறிப்பாக ஆண்டவர் தாமியை திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பூட்டுவது, அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பவர் முடிவில்லா வாழ்வு பெறுவார்கள், பிறரும் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு துணை புரிகின்றவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்ற மனப்பான்மையோடு நாம் ஒவ்வொருவரும் நமது நம்பிக்கையில் வளரவும், கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட முறை நம் வாழ்வில் வெளிப்படுத்தப்படவும், அதை பிறர் கண்டுகொள்கின்ற அளவுக்கு செயல்படுகின்றவர்களாக நாம் வாழவும் இந்த திருப்பலி, இன்று நாம் கொண்டாடுகின்ற விழா நாம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக, இந்த குழந்தைகளுக்கும் வாழ்நாள் முழுவதுமே இறைவன் கொடுத்த இந்த பரிசை நினைந்து இந்த நாள் தன்னுடைய வாழ்வில்
சிறந்த மகிழ்ச்சி தருகின்ற நாளாக இவர்கள் தொடர்ந்து வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம். ஆமென்.